அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்திகள், என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், லக்ஷ்மிகர் வாஸ் ஒன் யுவ புரஸ்கார் அவார்ட் இன் தமிழ். லக்ஷ்மிகர் தமிழில் யுவ புரஸ்கார் விருதை வென்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிதான். சரிங்களா? கூத்தொன்று கூடிற்று என்ற படைப்பிற்காக அவருக்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவருடைய இந்த படைப்பிற்காக தான் அவருக்கு யுவ புரஸ்கார் விருது சாகித்ய அகாடமியால வழங்கப்பட்டிருக்கு. சரியா? An author should be below 35 years of age to win the யுவ புரஸ்கார் அவார்ட். யுவ புரஸ்கார் விருதை வெல்ல ஒரு எழுத்தாளர் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஒரு ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு கீழே இருக்கணும். அப்பதான் அவருக்கு யுவ புரஸ்கார் விருது வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பால் சாகித்ய புரஸ்கார் வாஸ் அவார்டட் டு விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால் சாகித்ய புரஸ்கார் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சரிங்களா? ஹி வாஸ் அவார்டட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒற்றை சிறகு ஓவியா என்ற படைப்புக்காக அவருக்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். யுவ புரஸ்கார், பால சாகித்ய புரஸ்கார் நேத்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பின்னணியில 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 கேஷ் பிரைஸ் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸ், பெய்டு அதெல்லாம் தாண்டி ஒரு 50,000 கேஷ் பிரைஸ் அப்படிங்கிறதும் குடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயல்திறன் தரக் குறியீடு கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இது ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இஸ் ரிலேட்டட் டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட் பண்ணி வரக்கூடியது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா? அடுத்தது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் இன் த இயர் 2017-18 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முதல்ல எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2017-18ஆம் கல்வியாண்டுல வந்திருக்கும். சரியா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சண்டிகர் ஹாஸ் செக்யூர்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் த லேட்டஸ்ட் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்திய தரவரிசையில் சண்டிகர் முதலிடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? சண்டிகர், டெல்லி, பஞ்சாப் இவங்கலாம் தான் முதல் 3 இடத்துல வந்து இருக்காங்க. தமிழகம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. தமிழ்நாடுஸ் ரேங்க் இன் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 2023-24. மாவட்டங்களுக்கான செயல்திறன் தரக் குறியீடு 2024 தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிஜிஐ அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்கு. சரியா? 16th ரேங்க்ல நம்ம இருக்கோம். லாஸ்ட்டா 52nd G7 சம்மிட் வில் பி ஹெல்ட் இன். அதாவது 49லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 49th அப்படிங்கிறது ஹிரோஷிமா. ஓகேவா? 49th ஹிரோஷிமா இன் ஜப்பான். 50th வந்து 50th வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்போலியா அப்படிங்கிற சிட்டில நடந்திருக்கும். அப்போலியா இன் இட்டாலி. ஓகேவா? அடுத்தது 51 வந்து பார்த்தீங்கன்னா, 51st மீட் வந்து எங்க நடந்திருக்கும்னா, நமக்கு கனானாஸ்கிஸ். ஓகேவா? கனானாஸ்கிஸ் எங்கன்னா கனடா. அடுத்தது 52nd எங்க நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு ஈவியன் லெஸ்பெய்ன்ஸ் அப்படிங்கிற இந்த சிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு சிட்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ். ஸோ அடுத்த G7 மாநாடு அப்படிங்கிறது நமக்கு இவைன் லெஸ்பெய்ன்ஸ் அப்படிங்கிற இந்த சிட்டி, ஃப்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சிட்டில தான் நடக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.